வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுமைகள். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். லேட்டஸ்ட் மொபைல் கையில் இருந்தால் சத்யா என்று அர்த்தம். இது என்னடா புது பொருளியா இருக்கு? சண்முகம் விடுறா போட்ட. எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பத்தியா? கை வலிக்குது மாமா. ஆச்சிங்கா ஆச்சிங்கா ஆச்சிங்கிடு சிக்கா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரோல்லாம் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வேற வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எப்படா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே சிறப்பான அமானுஷ்யமான சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். செஞ்சிருவோமா? ஓட்டா முதல் அட்வர்டைஸ்மெண்ட். ஹலோ ஹலோ ஜெனி. ஹலோ கேக்குதா? போன் ப்ராப்ளமா, சிக்னல் ப்ராப்ளமா? ஜெனி எங்க இருக்க? ஹலோ சத்தமா பேசுறீங்களா? ஹலோ 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 அதான் டவர் கிடைக்கலன்னு தேடுதல்ல, எஞ்சி போய் டவர் கிடைக்கிற இடமா பேச வேண்டியதானே. அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு லோ லோ லோன்னு கத்துனா டவர் கிடைச்சிருமா? ஹலோ கேக்குதா? ஜெனி எங்க இருக்க? ஹலோ சத்தமா பேசுறீங்களா? சிக்னல் வீக்கா இருக்கும், அந்த முக்குல போய் பேசுங்க, நல்லா கிடைக்கும். தேங்க் யூ. சரி, என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போம். உங்கள் சத்யாவில் பழைய மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, புது மொபைலை வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. இந்த போன ஆசியாவிலே இங்க மட்டும் தாசா கிடைக்கும். யாரா நீங்களா? எங்கேந்திரா வரீங்க? டவர் கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக போனை மாத்திரணுமா? அப்படிலாம் போனை மாத்தணும்னா நான்லாம் மாசத்துக்கு 40 போன் மாத்த வேண்டி இருக்கும்டா. பழைய மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, புது மொபைலை வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. அப்பயும் பாருங்க, போனை மாத்தினதுக்கு அப்புறமா வச்சு ஒழுங்கா பேசுவாங்களான்னு சொல்லி பார்த்தா அல்லோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அதே அளவு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடவுன்லயே இருக்கலாமேன்ற மாதிரி பழைய போனை வச்சு அளவு சொல்லிட்டு இருக்கலாமேடா. ஹலோ 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 எந்த பயனும் இல்ல. கைடு லோகரு டிராகன் படத்துல பிக்கப் ஆனாலும் பிக்கப் ஆனாங்க. இப்பெல்லாம் கைடு லோகர் மார்க்கெட்ல தான் மழை போல. பண்ணு. சரி ரைட், என்ன பண்றாங்கன்னு பாப்போம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். லேட்டஸ்ட் மொபைல் கையில் இருந்தால் சத்யா என்று அர்த்தம். இது என்னடா புது பொருளியா இருக்கு? மொபைல்னா நம்ம சத்யா தான். என்னதான் கைடு லோகரே வந்து பாடினாலும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். அது வரைக்கும் கூட ஓகே. லேட்டஸ்ட் மொபைல் கையில் இருந்தால் சத்யா என்று அர்த்தமா? ஏண்டா, நான் அமேசான்ல வாங்குவேன், பிளிப்கார்ட்ல வாங்குவேன், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில கூட போய் வாங்குவேன்டா. அங்கெல்லாம் கிடைக்காத அந்த லேட்டஸ்ட் மொபைல் உங்க சத்யால மட்டும் தான் கிடைக்குமா? இந்த பரஜா இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. என்னதான் பாட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? லேட்டஸ்ட் மொபைல் கையில் இருந்தால் சத்யா என்று அர்த்தம். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. अरे ये रवि के टूटे जूते, बेल्ट, चश्मे यहाँ क्या कर रहे हैं? अरे ये सारा सामान जोड़ எனக்கு உஷா गप्पू उठा ये सब कबाड़ खाना और फेंक क्या? शाम को लड़की वाले आ रहे हैं ना रवि को देखने, इसलिए तू क्या देख रहा है? उठा. வீட்டுல பிஞ்சு போன உடஞ்சி போன பொருள் எல்லாம் அந்த அம்மா மறுபடியும் எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த புருஷக்காரனுக்கு அதுக்கு பிடிக்கல. எப்பா வீட்டுல வேலை செய்யற பையா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போ, நீ வச்சுக்கோ, நீ எடுத்து ஒட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுக்கு கொடுத்து அமுச்சு விட்டாப்லையா. சரி ரைட், நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுவும் சரிடா, வாங்க போவோம். रवि कहीं दिखाई नहीं दे रहा. ये लीजिए आ गया. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ये तो हमें बाहर ही मिल गए थे नहीं बाहर वाला नहीं. और पसंद भी आ गए. भाई साहब बात पक्की. फेंको नहीं, जोड़ो. फेविक्विक. எங்கேயோ போயிட்டீங்கடா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
ஏண்டா வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க போவாங்க, இங்க என்ன பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. அதுவே கொஞ்சம் குதர்க்கமா தான் இருக்குது. சரி ரைட், அவங்க ஊர்ல அப்படிதான் இருக்கும்னு வச்சுப்போமே. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. ஆனா இங்க பொண்ணுக்கு பாருங்க, நல்லா இருக்கிற மாப்பிள்ளை வேணாமா, பிஞ்சதை ஒட்டி போட்டு வந்திருக்கிற மாப்பிள்ளை தான் வேணுமா. அதுலயும் எது ஃபெவிக்விக் வச்சு ஒட்டின மாப்பிள்ளை தான் பிடிக்குமா. ये तो हमें बाहर ही मिल गए थे। நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சிட்டா. லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். फेंको नहीं, जोड़ो फेविक्विक. ஸோ யாருக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலையோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கிற பெல்ட், ஷூ, கண்ணாடி எல்லாம் பிச்சிட்டு அதை ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிக்கிட்டு போங்க. பொண்ணு உடனே இம்ப்ரெஸ் ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே. உனக்கு அந்த பையனே பரவாயில்லக்கா. நாங்க போறேன். சரியான வில்லங்க முடிச்சவனா இருப்பான் போலயே. தும்புறதுல ஒரு அழகு வேணா, காட்டு பைய மாதிரி தும்புற, புடிச்சு மருந்து வச்ச மாதிரி இருக்கியா. என்னடா இது, எல்லா இடத்துலயும் நின்று இருமும் போதெல்லாம் வந்த எக்கோ சவுண்டு இந்த இடத்துல இருந்து இருமும் போது மட்டும் வரலையே, ஏன்? மற்ற இடத்துல வந்த எக்கோ சவுண்டு ஒரு இடத்துல வரல அப்படின்னா கண்டிப்பா இது சவுண்டு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அநேகமா சவுண்ட் ப்ரூஃபா இருக்குமோ அப்படிங்கிற டவுட் எனக்கு ஹெவியா வருது. சார் உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு சார். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்றத பாத்துறோம். வாங்க போலாம் வாங்க போலாம். अरे ग्लाइकोडिन फांसी की छुट्टी. அட பாவிகளா, ஏன் தெரியுமா அந்த இடத்துல மட்டும் இருமல் சவுண்ட் வரல? ஏன்னா அந்த இடத்துல தான் இருமல் மருந்தை கொண்டு போற லாரி கிராஸ் ஆச்சாமா. இது டூ மச், இது டூ மச். டேய், மருந்து கொண்டு போற வண்டி தானா போச்சு, அந்த வண்டியே இருமல் சவுண்ட புடிச்சு வச்சுக்கிச்சா, ரிட்டர்ன் அனுப்பலையா? அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த மருந்து உங்க வீட்டுல இருந்தா மட்டும் போதும், இருமலே வராதான். அதுல போடுங்க ஐயா. रास्कल. சோ இதுக்கப்புறம் வாடகைக்கு போறவங்க எல்லாம் மெடிக்கல் ஷாப்புக்கு ஆப்போசிட்ல வாடகைக்கு போங்க. அதுலயும் குறிப்பா அந்த மெடிக்கல் ஷாப்ல கிளைகோடின் இருக்குதா அப்படிங்கறது ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாடகைக்கு போங்க, இருமலே வராது. अरे ग्लाइकोडिन फांसी की छुट्टी. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ டேய் அண்ணே ஓட மாட்டா. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால மாட்டு வண்டியில போறாங்க. சூப்பர், பரவாயில்ல, நல்லா ஆடி அசைஞ்சு போகுது. லேட் ஆயிடுச்சு. என்னடா இது, கேரளம் போடுறாரு. காரையே ஓட்டேக் பண்ணிடுச்சு. சூப்பரு, லக்கேஜ் எல்லாம் கீழே விழுந்துச்சு. அந்த அம்மா மட்டும் தான் வண்டியில இருக்கு. என்ன லக்கேஜ் மறுபடியும் வந்துருச்சு. सेंटर फ्रूट कैसी जीप लपाई. டேய் நில்றா. டேய் நில் நில் நில்ல. டேய் டேய், சென்ட்ரல் ஃப்ரூட்டை பார்த்தா நாக்கு நடனம் ஆடும்ன்றதெல்லாம் ஓகேடா, ஆனா எப்படிடா மாட்டை குதிரையாக்கி வச்சிருக்கீங்க? கண்டுக்காதீங்க. அதுலயும் பாருங்க, டிராப் ஏர்போர்ட் வாசல்ல கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஃபிளைட் வாசலுக்கே வந்துருச்சு. அதுவும் நாக்கு நடனம் ஆடின அந்த ஆட்டத்துல ஏர்போர்ட் எல்லாம் கிராஸ் பண்ணியே உள்ள வந்துட்டாங்களா. சண்முகம் விடுறா போட்டு. என்ன ஸ்பீடு, எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பாத்தியா? அதுலயும் பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தும் போது பறந்து விழுந்த லக்கேஜ் எல்லாம் மறுபடியும் வண்டிக்கு வந்துருச்சு. அண்ட் கடைசியா அந்த பிரேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சென்ட்ரல் ஃப்ரூட்டோட போர்டை கீழே இறக்கி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போட்டாச்சா. எப்படி என்ன இது, என்னடா மஞ்சள் கருவை காணோம். அடுத்த முட்டையை உடைச்சு ஊத்துமா, தெல்லுமா. என்னம்மா அதுலயும் இல்ல, எடு எடு, இன்னொரு முட்டை இருக்கு போறாது, எடு. அதுலயும் இல்லையே, என்னடா இது வினோத கோழியா, மஞ்சள் கரு இல்லாம முட்டை போடுது. என்னது
ஆனா உங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் மீறி போயிட்டு இருக்குடா, எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. சரி, உங்க கிரியேட்டிவிட்டியை கூட மன்னிச்சு விட்டுறலான்னு வைக்க. ஆனா அந்த டப்பா வேண்டா கோழி கையில கொடுத்தீங்க, ஆக்சுவலா சேவல் கையில தானே கொடுத்துருக்கணும். ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இது ஒரு ஆடு கிடையாது, கிரியேட்டிவான அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதே மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோ 11 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. அது என்ன வீடியோ தெரியுமா? रूप तेरा मस्ताना भूल कोई हमसे ना हो जाए. இங்கேயும் முட்டை இருக்குது. முட்டையை ஒட்டச்சி பார்த்தா பிம்பிலிக்கு பிலாப்பி. ஃப்ளேவர்லாம் வருது. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? அங்கேயாச்சு மஞ்சள் கரு மட்டும் தான் காணாம போச்சு, இங்க வெள்ளை கறியும் சேர்த்தே காணாக்கிட்டாங்க. ஸோ இது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யூஸ் பண்ண வேண்டிய பொருளை யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வர வேண்டிய கரு வராது. அது வெள்ளை கருவா இருக்கலாம், இல்ல மஞ்சள் கருவா இருக்கலாம். அடுத்தது என்னது? பானை உடைக்கும் விழா. அழகாயிடுறாங்களே. ஒட்டச்சாச்சுல நான் பக்கத்து தெருவில் இருக்குதாமா. மறுபடியும் கிளம்பிட்டாங்க. என்ன அப்படியே கிளம்புறாங்க? இறங்கி போற பழக்கம்லாம் இல்லையா? ஆஹா, இது நல்லாதான் பாருங்க. ஆனா என்ன ஆடுன்னு தான் தெரியல. டீனர்ல இருந்து பொறசவாக்க வரைக்கும் ஏத்தி கொண்டு வராங்க. என்ன ஏற சொல்ற எடுவட்ட பயல. என்னடா சொல்ல வரீங்க? அதாவது மேலே ஏறி நின்றவன் எவனும் கீழே விழாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபெவிகால்னு போட்டிருந்த டிஷர்ட்டை போட்டிருந்தானா. ஸோ ஃபெவிகாலை எடுத்து ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. ஃபெவிகால்ன்ற பேர் இருந்தாலே பயங்கரமா ஒட்டி பாய்க்கலாமா. நான் உங்க நேம் இருக்கனால தான் அந்த என்ன நேம்னு உங்க நேம்? ஃபெவிகால்ன்ற பேர் இருந்தாலே. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆளாளுக்கு கையில கொஞ்சம் ஃபெவிகாலை தடவிட்டு இருந்தாங்க, அதனால யாரும் கீழே உழலன்னு சொன்னா கூட மனசாரி இருந்தா. டிஷர்ட்ல ஃபெவிகால்னு எழுதி இருந்துச்சான், அதனால அப்படி பேர் டைட்டா ஒட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களே. யாரா நீங்க? மனசாட்சி இல்லையாடா? அடுத்தது என்னது? तुमने आज फिर से प्रोजेक्ट नहीं किया. कम हियर. மறுபடியும் ஃபெவிகாலா? छोटा सा छोरा A+ उठाई जरा सा ஃபெவிகால் எடுத்து कागज பேப்பர்ல தடவி அதுல எல்லாத்தையும் ஒட்டுறான். लकड़ी चमड़ा सूखे पत्ते को जोड़ा, जुड़े चले என்ன झूठ குப்பையை ஒட்டி கொடுக்க போறானா? जुड़े चले पतंग की डोरी और डोरा. मास्टर जी घबराए, என்னடா இது? थोड़ा जो छोरे ने मिंटन में बनाई दिया घोड़ा. फेविकॉल A+ हो हाथ में तो क्रिएटिव खोपड़ी चले. முடியலடா, என்னால முடியல. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஃபெவிகாலை எடுத்து குப்பையில போட்டு புரட்டி எடுத்தா மட்டும் போதும், ப்ராஜெக்டே ரெடி ஆயிருமா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. அதையும் பாருங்க, அந்த பையன் இருந்த பிளேஸ்ல இருந்து சார் நிக்கிற இடத்துக்கு நடந்து வர கேப்ல ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டானா. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஃபெவிகாலா. ரொம்ப ஓவரா போறீங்கடா. ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா மதனமுத்தனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்குலாம் ட்ரை பண்ணாதீங்கடா. பொரி எதுக்கு சார்? ஏமா பொரி வச்சு பிடிக்கணுமா? கையில வந்து பொரி வச்சு பிடிக்கணும். One and only piece. விராட் கோலி யாரா இது? பேயா? விராட் கோலி வீட்டுல பேய் என்ன வெளியே வர மாட்டேங்குது? ஸ்டக் ஆயிடுச்சா? திரும்பிட்டு வா பேய், மக்கு பேயா இருக்கும் போல இது. இன்னும் நல்ல பல கரையாகு. Poor quality. பேயை நியாயம் கேட்குறீங்க. Try live space. ஆட கடவுளே, இது ரொம்ப
சரி ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டக் ஆகிக்கிச்சு. அந்த ஸ்டக் ஆனதுனால பேயே உள்ள மாட்டிக்கிச்சு, எல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறமா நீங்க ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் சரி பண்ணிக்கல, அந்த பேயை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம்ல. பேய் என்னடா உள்ளே தங்கிருச்சு. God bless you, good girl. Happy birthday wish பண்ணுவா. பேய் தங்கினது கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ள இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குற வேலை. இப்ப இந்த ஆட் மூலமா என்னடா சொல்ல வரீங்க? ஸ்டக் ஆகுற மாதிரி கபோர்டு எல்லாம் போட்டீங்கன்னா பேயும் உள்ளே ஸ்டக் ஆகிக்கும்னு சொல்ல வரீங்களா, இல்ல நல்ல கபோர்டு போட்டீங்கன்னா பேய் அங்கேயே தங்கிரும்னு சொல்ல வரீங்களா? பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவேன். எனக்கு கேள்வியே தெரியாதே. ஆனா அந்த ஆட நம்ம விராட் கோலி அனுஷ்கா சர்மாவையும் வச்சு பண்ணாங்க பாருங்க, அங்க அடிக்கிறாங்க. டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. ஒரு நாள் கிராமத்துல ஷூட்டிங் நடந்துச்சு. என்னாச்சு மேடம்? என்னையா ஓட்ட கிளிப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நைட்டுக்குள்ள ஷூட்டிங் முடிச்சிட்டு ஊருக்கு போன தெரியாதே, போய் பாருங்க. போயா என்ன பண்ண போறாரு? ஃபெவிக்விக் எடுத்து விட்டாங்க. சார், என் படத்துல இனிமே நீங்க தான் சார் ஹீரோ. வெறுப்பேத்துறான்டா, இவனை புடிச்சு கீழே தள்ளி விட்டுரு. இப்போ அவர் சாதாரண சிங்காரம் இல்ல, ஃபெவிக்விக் சிங்காரமாச்சே. ஓ, ஃபெவிக்விக் சிங்காரத்தோடைய பிளாஷ்பேக் ஆகுது. டேய் நீங்க ரொம்ப அநியாயப்பட்டீங்கடா. இதுக்கு முன்னாடி இந்த ஃபெவிக்விக்கை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணீங்க, அதை பொறுத்துக்கிட்டோம். ஆனா அதே ஃபெவிக்விக்கை வச்சு ஹீரோ ஆக்கினீங்க பாருங்க. அவர் சாதாரண சிங்காரம் இல்ல, ஃபெவிக்விக் சிங்காரமாச்சே. இதுல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை விட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பாட்டு ரெடி பண்ணுவாங்க பாருங்க, அது இன்னும் கொடுமையா இருக்கும். கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மெஷின் வாங்கிட்டாங்க மாமா. இந்த பாட்டெல்லாம் கொண்டு போய் படத்துல டைட்டில் சாங்காவே வச்சு டான்ஸ் ஆடலாம் போலடா. ஆனா அட்வர்டைஸ்மெண்ட்டை விட பாட்டுல தான் சிறப்பா பண்றாங்க. கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மெஷின் வாங்கிட்டாங்க மாமா. ஸோ அதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பீங்களா பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்ட்ரீஸாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட க்ளோஸ் அதிகாரம் பாய் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.